அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைய தினம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 20ஆம் தேதி இன்று சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு கோயம்பேடு அருகில் உள்ள ஒரு கருத்தரங்கம் நடைபெறுவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கருத்தரங்கத்திற்கு எல்லாம் வருக என் வருவதற்காகவே நான் உங்களோட இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக வாங்க. ஏன் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அரிதறிது மானிடராய் பிறத்தில் அரிது அப்படின்னு அவையார் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படியான ஒரு மானிடராய் நம்ம பிறந்துட்டோம். அந்த வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சோமான கேட்டீங்கன்னாக்கா, ஏதோ தான் பெரிய அளவுக்குண்டான ஒரு வாழ்க்கையை நம்ம இன்னும் வாழலை. அதனால் அடுத்த கட்டத்திற்கு நம்ம வாழணும்னு சொன்னாக்கா இந்த மாதிரி சில கருத்தரங்கங்கள் நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன் கேட்டீங்கன்னாக்கா, எல்லோருக்குமே வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் எத்தனை பேருக்கு அந்த எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சிலர் தான் மாற்றிக்கிறாங்க. பல பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. என்ன நினைக்கிறாங்கனாக்கா, கூறி பிச்சுக்கின்னு கொட்டாதா அப்படின்னு நினைக்கிறாங்க. நடந்து போகும்போது தடுக்கி விடுற கல் ஒரு வைரக்கல்லாக இருக்காதா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் யாருமே வாழ்ந்ததாக வரலாறு இல்லைங்க. நம்ம ஐடியாவோடு திங்க் பண்ணி நம்ம மைண்ட் செட்டை மாற்றி அதுக்கு உண்டான சொல்யூஷனை வழிகளில் நம்ம இறங்காத வரையில் நமக்கு வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறுவது என்பது இல்லை. ஏதோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஜீவிக்கிறோம். ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு சம்பளம் வருது, வீட்டுக்கு செலவு பண்ணுறோம், ஏதோ இருக்கிறோம். ஆனால் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமான பிரச்சனைகள் பொருளாதார ரீதியாக, நான் சொல்கிறது குடும்ப பிரச்சனை விட்டுருங்க, அதெல்லாம் இங்கே பேச வேண்டாம். பொருளாதார ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணினாதான். ஏன்னாக்கா, ஒரு வருமானத்தோடு வாழ முடியாது. கூடவே இன்னொரு வருமானம் வந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம சொஃபிஸ்டிகேட்டாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு உடன்பாடு இருக்குது. அதனால தான் ஒரு வருமானம் போக அந்த வேலையை டிஸ்டர்ப் பண்ணிக்காமல், அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இன்னொரு வருமானமும் ஒரு சின்ன ஒரு 2 மணி நேரம் ஒரு பார்ட் டைமில் அப்படி ஒர்க் பண்ணோம்னாக்கா ஒரு பெரிய ஒரு செல்வம் கிடைக்கும்னாலும் அந்த பிஸ்னஸ் வாய்ப்பு தான் நம்ம இன்றைக்கி அங்கே பேச போகிறோம். அதனால் தவறாமல் வாங்க. எந்த வேலைகள் இருந்தாலும் தயவு செய்து அதை ஒத்தி வச்சுட்டு வாங்க. ஏன் கேட்டீங்கன்னாக்கா, இந்த வருஷ கடைசியில் நம்ம இருக்கிறோம். 2025ஆம் ஆண்டு கடைசியில் இருக்கிறோம். இன்னும் 2 வாரங்களே மீதம் இருக்கிறது அடுத்த ஆண்டு புத்தாண்டு பிறப்பதற்கு. நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா, ஒரு புத்தாண்டு பிறக்கும் பொழுதும் இந்த வருஷம் நான் இப்படி ஆயிடணும், இந்த வருஷம் நான் இது மாதிரி ஆகும் அப்படின்னு பல கனவுகளோடு உறுதிமொழி எடுப்போம், தீர்மானம் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆனால் எத்தனை ஆண்டுகள் நம்ம இது மாதிரி தீர்மானம் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா? எல்லா ஆண்டுகளுமே இந்த ஆண்டு மாதிரியே அப்படி தான் போயிருக்க வழியே நம்ம அது மாதிரி அடைஞ்ச மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லைங்கிறது உண்மை இல்லைங்களா? அது நீங்கள் ஒத்திப்பீங்க. அதனால் வரப்போகிற 26வது ஆண்டாவது உண்மையிலேயே ஒரு மாற்றம் தரக்கூடிய ஆண்டாக நம்முடைய கனவுகளையோ நம்ம லட்சியங்களையும் அல்லது நமக்கு இருக்கிற சுமைகளையோ பிரச்சனைகளையோ குறைச்சிக்கிறதுக்கு பொருளாதார ரீதியாக தங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இந்த கூட்டம் இன்றைக்கு அமையதில் நடக்கப் போகிறது. மீண்டும் சொல்கிறேன், 20ஆம் தேதி இன்று சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு கோயம்பேடு வந்துட்டீங்கன்னாக்கா, ஒரு வேலை இந்த வியாபார கூட்டம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக அமையுமானால் அது ஒரு சிறப்பானதாக நான் நிச்சயமாக கருதுகிறேன். அதனால் அனைவரும் வாங்க. இது பல கேள்விகளோடு வாங்க. சும்மாலாம் எதுவும் உட்காந்து கூட்டம் தான் இல்லாமல் இந்த மாதிரி எக்கனாமிக்கலாக நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற கேள்விகளோடு வாங்க, பதில்களோடு போங்க. நன்றி, வணக்கம்.